ஹாய் மக்களே, எனக்கு ஒரு குட்டியாக டே இன் மை லைஃப் பார்த்துலாமா? இன்றைக்கி காலையில் பார்க் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி எக் வந்து எடுத்துக்கிட்டேன். எக்கு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து சாய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பேக் டு பேக் ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாய் போட்டுக்கிட்டேன். சைடில் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு வந்து ஆம்லேட் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அதை அவருக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு தென் எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருவேன். ஸோ அதுலேருந்து வந்து எனக்கு வச்சது பார்த்திங்கன்னா ஆப்பிள், அப்புறம் ஆம்லேட் ரெடி ஆனோன்னா அதையுமே வச்சுட்டு தென் வீட் பிரெட்க்கு வந்து வீட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட் கூட பனானா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பனானா எடுத்துக்கிட்டேன். தென் வந்து சாய் வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து சாய் தூள், தென் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, அப்புறம் இலைச்சி வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து சாய் ரெடி ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் குடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வீட் பிரெட் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் போயிடுச்சு. அதை நாங்கள் பார்க்காம அப்படி பண்ணதுனால அந்த பனானா வந்து ஆப்பிள் கூட வச்சு அவருக்கு இன்றைக்கி கொடுத்துட்டேன். தென் வீட்டில் கொஞ்சம் பெட்ரூம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு தென் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ தென் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இன்றைக்கி ரவாவில் வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி ரவா, கடலை மாவு அதெல்லாம் போட்டு சம்திங் ஒரு கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து டின்னர் ஒரு 7 o'clock எடுத்து முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ, பாய்.